நேற்று நள்ளிரவு கடந்தும் பெரம்பலூரில் நம்மை சந்திக்க கூட இருந்த பல்லாயிரக்கணக்கான நம் உறவுகளை காண இயலாத ஒரு சூழல் ஏற்பட்டதால் மீண்டும் பெரம்பலூருக்கு வருவதாக விஜய் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். லட்சுமணன் வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்றைய தினம் தனது முதல் பரப்புரையை தொடங்கியிருந்தார். திருச்சி மரக்கடை பகுதியில் தனது முதல் பரப்புரையை மேற்கொண்டிருந்தார். அதுவே காலதாமதமாக நீண்டு கொண்டு சென்றதால் பெரம்பலூருக்கு வர இயலாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. உங்கள் விஜய் நான் வருகிறேன் என நமது மக்கள் சந்திக்கும் பயணமானது தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக கட்சியின் தலைவர் விஜய் நேற்று திருச்சியில் தொடங்கியிருந்தார். அந்த வகையில் திருச்சியில் நேற்று தொடங்கிய போது தொடர்ந்து மக்கள் சந்திப்பானது அரியலூர் குன்னம் வரை நீண்டது. அனைத்து இடங்களிலும் மக்கள் தன்னெழுச்சியாக பேரன்பு ஆதரவோடும் நெகிழ்ச்சியாக மக்கள் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் விஜயை வரவேற்ற நிலையில் இத்துடன் உணர்வு மிக்க சந்திப்பு பொறுத்தவரையுமே வெற்றிகரமாக அமையும் என தற்பொழுது கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த அரியலூர், அதாவது நேற்று அரியலூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொள்வதாக விஜய் திட்டமிட்டிருந்தார். அந்த வகையில் நேற்று இந்த அரியலூர் மாவட்டத்திற்கு செல்வதற்கான நேரம் காலதாமதமானதால் அந்த முடிவானது கைவிடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக மீண்டும் அந்த அரியலூர் மாவட்டத்திற்கு நான் வருகிறேன் என தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய எக்ஸல பதிவில் பதிவிட்டிருக்கார். இத்துடன் பார்த்தோம் என்றால் இந்த மக்களை சந்திக்கும் பயணம் பொறுத்தவரையுமே வழிநடுக மிக நீண்ட தூரமானது கூடியிருந்தது. மக்கள் திரளை கடந்து செல்வது இயலாத நிலையாகும். நேற்று நள்ளிரவு கடந்து பெரம்பலூர் நம்மை சந்திக்கக்கூடிய இந்த பல்லாயிரக்கணக்கான உறவுகளை காண இயலாத ஒரு சூழலானது ஏற்பட்டது. அந்த வகையில் அனைவரும் நலன் கருதி மிகுந்த மனவருத்தத்துடன் மீண்டும் இன்னொரு நாள் பெரம்பலூர் வருவதென முடிவெடுக்க வேண்டிய நிலை உண்டானது. பேரன்பு கொண்ட காத்திருந்த பெரம்பலூர் மக்களிடம் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என, நிச்சயமாக உங்களை சந்திக்க மீண்டும் வருகிறேன் என தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய எக்ஸல் பதிவில் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்.